வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம். கரெக்டாக நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, வேளச்சேரியிலேருந்து 1:30க்கு நைட்டு 1 மணிக்கு 1:30க்கு வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம். என்னென்னா வீடெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். எதுக்காகனா அவருக்கு வந்து காரைக்காலில் வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ எங்களை கொண்டு போய் அவர் மதுரையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீடெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஜாமான்லாம் காருக்குள்ளே அள்ளி போட்டு கிளம்பியாச்சு. பாப்பாங்கெல்லாம் நல்ல தூக்க கலக்கத்தில் எழுப்பி தான் கிளப்பி கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து ஏன் இப்போ வந்து காரைக்கால் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து எங்கள் அப்பா பிறந்ததுக்கப்புறமாவே அங்கங்கே வேலை கிடச்சி நாங்கள் வந்து சுற்றிட்டே தான் இருக்கோம். ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறமா சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். கரெக்டாக இப்போ மணி 2 மணி ஆகுது. பாப்பாங்க 2ம் நல்ல தூக்க கலக்கம். ஆனாலும் நான் ஃபோன் வீடியோ எடுக்கிறேன்ட்டு 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. சரி, நம்ம வேளச்சேரியை விட்டு போகிறோம், சென்னையை விட்டு போகிறோன்றத ஒரு வீடியோவாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். வீடியோ எடுக்கிறத பார்க்குறாங்க ஜனனி. அவர் வந்து கார் ஓட்டிக்கிருக்காரு. இப்போ வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோன்னா அங்கே வெயிட் பண்ண தேவையில்லை. டக்குன்னு அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியேவும் காரை நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. முதல்ல நம்ம சேஞ்ச் பார்த்து கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. இப்போ வந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எங்கே இருந்தோன்னா, ஆந்திரா பக்கத்தில் எல்புர்கான்னு ஒரு இடத்துல இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து மைசூரில் வந்து வேலை பார்த்தாங்க. மைசூரில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அவரும் அங்கங்கே கமுதியில் வேலை பார்த்தாரு. அப்புறம் நிறைய இடங்கள் அவரும் வந்து சுற்றி வேலை பார்த்துருக்காரு. இப்போ வந்து கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோன்னா, திண்டிவனம் ரோட்டில் போய்கிட்டுருக்கோம். நான் ஃப்ளாஸ்கில் ஆல்ரெடி டீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அவர் கார் ஓட்டுறாரு, அதனால் கொஞ்சம் டயர்டாகும். அப்போ வந்து நம்ம டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மருவத்தூர்கிட்ட நிப்பாட்டி நாங்கள் குடிச்சிட்டோம் டீ. இப்போ கண்டினியூ பண்ணி போய்கிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், சூரியன் வந்து இப்போ தான் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. மணி வந்து 4:30, 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூரியனை வந்து விரட்டி நாங்கள் போகிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங். இப்போ நாங்கள் 1:30க்கு கிளம்புனோம். காலையில் ஒரு 10:30கெல்லாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இடையில என்ன பண்ணோம், எதுக்காக நிப்பாட்டணும்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்க மேல்மருவத்தூர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டினோம். அதுக்கப்புறமா காலையில் டிஃபன் வந்து சாப்பிட்டோம். திருச்சி தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட்டு அப்புறம் பாப்பாங்க கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 மணிக்கு 10:30கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். பாப்பாங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தாங்க, அப்புறம் தூங்கிட்டாங்க. என்னை பொறுத்தளவில் இந்த நைட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நிறையா வந்து ரஷ்ஷஸ் இல்லாமல் நம்ம பாட்டில் ஃப்ரீயாக போய்கிட்டே இருக்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் நைட்டு ட்ராவல் பண்ணுறது பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் அவ்வளோதாங்க, 10:30க்கு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து மதுரையில் நம்ம வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் பக்கம் போனோம். அப்போ வந்து கோயில் சன்னதி ரோடு இது, அதில் போயிட்டு கோயிலில் போய் ஒரு அப்படியே காருக்குள்ளேருந்தே சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போய் திருப்பணும். இதுதான் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். இது பூ மாலைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோன்னா சந்தனம், பொறி, கடலை எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல எப்போயுமே ஜேன்னு தாங்க இருக்கும். எப்போயுமே வந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்காது. ரொம்ப ஜேன்ட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர்